வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கதை பார்க்க போகிறோம்னா, ஈஸ்வரியின் முடியால் கோபம் கொண்ட பாக்கியா உச்சகட்ட பரபரப்பில் பாக்கியலட்சுமி சீரியல் என்ன விஷயன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். பாக்கியலட்சுமி சீரியல் இந்த பாக்கியா திடீர்னு யாரையும் கூட்டிகிட்டு நிச்சயம் பண்ணுறது தப்புன்ற மாதிரி ஈஸ்வரிக்கு சொல்கிறாங்க. பிறகு எப்போ கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரி இனியும் முடிவெடுப்பா அதுக்கு பிறகு நாங்கள் என்ன முடிவு எடுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி இனிய எடுத்த முடிவு தான் நாங்கள் பார்த்தோமேன்ற மாதிரி நக்கலாக சொல்கிறாங்க. பின் ஈஸ்வரி பாக்கியாவை பார்த்து பிடிவாதத்தால் இந்தியாவுக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கை குழப்பத்தை குழப்ப பார்க்குறேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து கோபி இங்கே பாதி பாக்கியா இனியா மேலே உனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி அக்கறை இருக்குது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. பிறகு பாக்கியா பொண்ணு பார்க்கும்போது எல்லோரும் நல்லா தான் இருக்கிறாங்கன்ற மாதிரி அதுக்கு பிறகு தானே உண்மையான முகம் தெரியுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பின் படிக்கிற வயசில் அவளுக்கு இப்போ கல்யாணம் தேவையில்லைன்ற மாதிரி பாக்கியா சொல்கிறா. இதை ஜெனி ஈஸ்வரி செய்து தப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து ஈஸ்வரி யார் என்ன சொன்னாலும் நாளைக்கு இனியாவுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகுன்ற மாதிரியும் அதுக்கு பாக்கியா என் பொண்ணு விஷயத்தில் யாரும் முடிவெடுக்கக்கூடாதுன்றது சொல்கிறாங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நினைக்கிறதா நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டால் ஈஸ்வரி கோபம் கொள்கிறாங்க. பிறகு இனியா ஈஸ்வரி கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க. இப்போ ஈஸ்வரி அழுது ஒரு மாதிரி கதை பார்த்த உடனே இனியா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நிற்கிறா. பிறகு இனியா தனக்கு நிச்சயத்தை பிடிக்கலன்ற மாதிரி பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க. அதான் இந்த எபிசோடு. பார்ப்போம் எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்களான்றதை பார்த்துட்டு பேசுவோம். தேங்க்யூ.